உலக சைக்கிள் தினத்தை முன்னிட்டு போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதில் சமூகத்தில் பெண்களுக்கும், பெண் குழந்தைகளுக்கும் ஆண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். உலக சைக்கிள் தினத்தை முன்னிட்டு கோவையில் போதைப் பொருளுக்கு எதிராகவும், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை வலியுறுத்தியும் குழந்தைகள், சமூக ஆர்வலர்கள் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி மேற்கொண்டனர். ஆண்டுதோறும் ஜூன் 3ஆம் தேதி உலக சைக்கிள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த சைக்கிள் தினத்தை முன்னிட்டு கோவையில் சமூக ஆர்வலர்கள், சிறார்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டியும், பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை வலியுறுத்தியும் நடைபெற்ற இந்த சைக்கிள் பேரணியை துணை ஆட்சியர் ஹரிப்பிரியா, காவல்துறை கண்காணிப்பாளர் காயத்ரி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்து சைக்கிள் பேரணியிலும் கலந்து கொண்டனர். இதுகுறித்து பேசிய சைக்கிள் பந்தய வீரரும் சமூக ஆர்வலருமான ஜி.டி. விஷ்ணுராம், போதைப்பொருள் சமூகத்தில் ஒழிக்க வேண்டிய ஒன்று. இதனை பயன்படுத்துவோருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இது அவர்களை கடந்து சமூகத்திற்கும் மோசமான பின் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இதனால் பெண்களுக்கும் மற்றும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகிறது. எனவே போதைப்பொருள் கலாச்சாரத்தை தடுக்கும் விதமாகவும், பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை வலியுறுத்தியும் இன்று நாங்கள் சைக்கிள் பேரணி மேற்கொண்டோம். இந்த சமூகத்தில் பெண்களுக்கு ஆண்கள் பாதுகாப்பாக இருக்கவும், போதைப்பொருள் தடுப்பில் ஈடுபட்டு ஒழுக்கத்தை கட்டமைக்கின்ற விளையாட்டில் ஆர்வம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறோம். கோவை நவ இந்தியா பகுதியில் தொடங்கிய எங்கள் சைக்கிள் பேரணி கருமத்தம்பட்டி வரை சென்று மீண்டும் இதே பகுதியில் நிறைவடைந்தது. 50 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த பேரணியில் பங்கேற்றவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவ்வாறு விஷ்ணுராம் கூறினார். என் பேர் ஜி.டி. விஷ்ணுராம், அல்ட்ரா சைக்கிளிஸ்ட்டுங்க இந்தியாவில். இன்றைக்கி நாங்கள் பண்ண ஈவெண்ட் பார்த்திங்கன்னா வேர்ல்டு சைக்கிளிங் டே ஜூன் 3 வருதுங்க. இன்றைக்கி சண்டே இருக்கனால எல்லாருமே கூட்டமாக இருக்குன்னு சொல்லி பண்ணாங்க. இது பண்ண மெயினான காசு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ட்ரக் அவேர்னஸ். இன்றைக்கி ட்ரக் கல்ச்சர் தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலும் சரி ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ரைடு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 65 to 70 அடல்ட்ஸு, ஒரு 20 குழந்தைங்க பண்ணியிருக்காங்க. லேடிஸ் ஒரு 15 லேடிஸ் வந்திருக்காங்க. மெயினாக இந்த அவேர்னஸ் எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக் கல்ச்சர் நம்ம ஊரில் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ட்ரக் அடிக்கிறதுனால, ட்ரக் இன்டேக் பண்ணுறதுனால ஒரு கல்ச்சர் சேஞ்ச் அண்ட் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறனால, ஆண்கள் எப்போவுமே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையே, அவங்கள துன்பப்படுத்தமாக இருக்கக்கூடாது. தட் இஸ் த மெயின் காஸ் ஃபார் திஸ் ரைடுங்க. ஆல்வேஸ் வி சே நோ டு ட்ரக்ஸ், ஹேவ் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபிட் இந்தியா. ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 50 கிலோமீட்டர் பண்ணவங்க ரைடு. ஸ்டார்டிங் ஃப்ரம் நவ இந்தியா 303 ஃபிட் டிரைவ் டு கருமத்தம்பட்டி நிவி டென்டல் கேர். 10 மணி திரும்பி இங்கே வந்திருக்காங்க. 50 கிலோமீட்டர் முடிச்சிருக்காங்க. ஒரு 65 சைக்கிளிஸ்ட், ஒரு 20 குழந்தைங்க அது இல்லாமல் பண்ணாங்க. இந்த மூலமா நாங்கள் ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறோன்னா, ட்ரக் கல்ச்சர் தமிழ்நாட்டுக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி இது வேண்டாம். இது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு கல்ச்சருங்க. அது இப்போ சிஎம் சாரே சொல்லியிருக்காரு, ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் ஒரு லான்ச் பண்ணியிருக்காரு. தட் இஸ் த மெயின் ரீசன் பிஹைண்ட் திஸ் அவேர்னஸ் டிரைவ்ங்க. ட்ரக் கல்ச்சர் தமிழ்நாட்டில் வேண்டாம்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே தாழ்மையாக வேண்டுகோள் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் இன்வால்மெண்ட் இருந்தால் ட்ரக்ஸோ இல்லை ட்ரிங்க்ஸோ அது போக மாட்டாங்க. ஸ்மோக்கிங் பண்ணாங்கன்னா லங்ஸ் இட் வில் பி அஃபெக்டிங். சைக்கிளிங்கே பண்ண முடியாதுங்க. ஸ்மோக்கிங் பண்ணால் தட் இஸ் மெயின் காஸ் ஃபார் த லங்ஸுங்க. ஸோ அதனால் ஸ்மோக்கிங்கும் சரி, ட்ரக் கல்ச்சர் ஐ வாண்ட் டு எராடிகேட் இன்சைட் தமிழ்நாடுங்க. ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் வந்து அது நல்ல இல்லை, ஸ்போர்ட்ஸ் எனி ஸ்போர்ட், லெட் இட் பி சைக்கிளிங் ஆர் மேரத்தான் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட், டென்னிஸோ ஷட்டிலோ கிரிக்கெட்டோ எனி கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட், that will be a very good initiative for the lifestyle. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரக் அவேர்னஸ் விஷயத்தை எடுத்து எல்லா சைக்கிளர்ஸ் வச்சு பண்ண விஷ்ணுவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எல்லா சைக்கிளர்ஸ் இது முன் வந்து பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய மனசு வேணும். அண்ட் சச் அவேர்னஸ் இஸ் வெரி மச் நீடட் ஃபார் யங் பீப்புள். அண்ட் இங்கே நான் ஏன் நிற்கிறேன்னா, லைக் ஃபார் லியோ அண்ட் லியோ இஸ் ஃபைட்டிங் SMA type 1. அதாவது ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி அப்படின்ற ஒரு கொடூரமான ஒரு நோயை வந்து அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் டைப் 1 ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு நோய். இது வந்து இந்தியாவில் வந்து 16 crores ஆகுது டு டேக் இன்ஜெக்ஷன். அது வந்து ஜீன் தெரப்பின்னு ஒரு ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் எடுக்கிறது 16 கோடி. பட் அதே வந்து அவங்க வந்து மலேசியாவில் வந்து 1.5 crores அதே மெடிசனை வந்து இப்போ பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அதுக்காக நாங்கள் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு பண்ணணுன்றது வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ விஷ்ணு ஃபார் கிவிங் அஸ் தி ஸ்பேஸ். ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு இடத்துல எங்களுக்கும் ஒரு சின்ன இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.